திமுக இந்த அரசாங்கமும் கூட தமிழக மக்கள் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதில் பல்வேறு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்ல, RSS பேரணி நடத்துவதிலும் கூட பல்வேறு கண்டிஷன், பல்வேறு தடுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மீறி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வருடம் கூட RSS பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்து முன்னணியினுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது மக்கள் தாங்களாக ஒவ்வொரு வருடமும் கூட மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக இந்த திமுக அரசாங்கம் விநாயகர் ஊர்வலங்களை நடத்துவதில் பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவதையும் மீறி இன்றைக்கு ஊர்வலங்கள் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் அதாவது திமுகவினுடைய போலி வாக்குறுதிகள். திமுக கடந்த 4 வருஷம் அவர் யார் கூட இருந்தன்னு தெரியல. இப்போ நான் உங்களோடு ஸ்டாலின் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கூட வாங்கின மனுக்களை ஆற்றில் விட்டிருக்கிற கொடுமை இந்த திமுக அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய வரிப்பணம், அரசாங்கத்தினுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதாவது சொந்த ஊர்லேயே தன்னுடைய விலை போகாத ஒரு மாடு இன்னைக்கு வெளி மாநிலத்திற்கு போயிருக்கிறது. அங்கே போய் அங்கே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அவருக்கு. ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தின்ற சொல்றாரு. அங்கே தமிழில் அங்கே பீகாரில் அதுக்கு தான் அவர் என்ன பேசுறான்ற தெரியாமது கூட அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த பயணமானது மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கு. நன்றி. அந்த தாவாக்க மாநாடை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். தாவேக்கா இன்னும் நிறைய அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் அரசியலில் போக வேண்டிய தூரம் அதிகம். நிறைய ஒரு நிகழ்ச்சி எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கூட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அவர்கள் ஒரு அமைப்பை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது, குறிப்பாக RSSஐ பற்றி, பிஜேபி பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். RSSஐ பற்றி அவர் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். RSS எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்துவிட்டு அவர் கருத்து சொன்னால் நன்றாக இருக்கும். நன்றி.